ஹாய் கைஸ், இன்னைக்கு மை வைஃப் இஸ் டெமன் குயின் மாங்காவோட சாப்டர் 12 பார்க்கலாம். ஸோ போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சோஃபி என்ன சொல்கிறான்னா, என்னோட அப்பா வந்து ஆக்னஸோட டீச்சரு. எங்கள் அப்பா ஆக்னஸை ரொம்ப நம்பினாரு. எங்கள் அப்பா ஏன் ஆக்னஸ் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிறாருன்னா, அதிகாரத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஆக்னஸ்க்கு கீழே தான் எங்கள் அப்பா இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லைனா ஆக்னஸோட சாகடிக்கிற எண்ணத்தை எங்கள் அப்பா வர விட்டுருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட இனத்துக்கு துரோகம் செய்கிற லில்லியானுக்கு ஏன் ரெஜென்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும், அதாவது ரெஜென்ட் தான் ஆக்னஸ், ஏன் ஆக்னஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சோஃபி கேட்குறான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்றானா, இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்னு ஜியாங் சொல்றான். அதுக்கு சோஃபி என்ன சொல்றானா, நான் இந்த சிச்சுவேஷனை இதே மாதிரி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சோஃபி சொல்றான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்றானா, நீ உண்மையாலே நல்லவன் கேப்டன், உங்களோட பாசிட்டிவ் கர்மா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் நான் நம்புறேன், நீங்க கண்டிப்பா உங்க தம்பியோட ஒன்று சேருவீங்க அப்படின்னு ஜியாங் சொல்றான். அதுக்கு சோஃபி ஜியாங் மேல கை வச்சு, இது மாதிரி அன்பா பேசினதுக்கு நன்றி, ஃபியூச்சர்ல நீ என்ன கேப்டன்னு கூப்பிட தேவையில்ல, என்ன சோஃபின்னு பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சோஃபி சொல்றான். அதுக்கு ஜியாங்கும் ஓகேன்னு சொல்றான். இப்போ அவங்க இருக்கிற இடத்தோட லாங் ஷாட் காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு. கட் பண்ணா ஜியாங் எலினாவை காமிக்கிறாங்க. ஜியாங் என்ன மனசுக்குள்ள பேசிக்கிறானா, இசபெல்லா சொன்னது வந்து கரெக்டு தான், இவன் என்னத்தையோ பெருசா மறைக்கிறான் அப்படின்னு ஜியாங் மனசுக்குள்ள பேசிக்கிறான். அதுக்கு எலினா என்ன சொல்றானா, ஜியாங் இதுதான் உன்னோட ரூம் அப்படின்னு எலினா சொல்றான். அதுக்கு ஜியாங்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். எலினா என்ன சொல்றானா, நீங்க சீக்கிரமா ரெஸ்ட் எடுப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன் அப்படின்னு எலினா சொல்றா. கட் பண்ணா எலினா அந்த இடத்த விட்டு போறா. எலினாவை பார்த்து ஜியாங் என்ன மனசுக்குள்ள பேசிக்கிறானா, இவ ரொம்ப அழகா இருக்கா, இவ மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா கிடைச்சிட்டானா என்னோட கனவு நிஜமாயிடும் அப்படின்னு ஜியாங் சொல்றான். அதே சமயத்துல டோரை ஓபன் பண்றான். ரூமுக்குள்ள இசபெல்லா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜியாங் வந்து இசபெல்லாவை பார்த்து ஷாக் ஆகி என்ன சொல்றானா, நீ ஏன் என்னோட ரூம்ல இருக்க அப்படின்னு ஜியாங் கேட்கறான். அதுக்கு இசபெல்லா வேகமா டோரை மூடுறா. இசபெல்லா என்ன சொல்றானா, பைத்தியக்காரா, நீ என்னோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிடாத, நம்மள யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இசபெல்லா சொல்றா. அதுக்கு ஜியாங் என்ன சொல்றானா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இப்பதான் சோஃபியோட நல்லபடியா பேசிட்டு வந்தேன் அப்படின்னு ஜியாங் சொல்றான். அதுக்கு இசபெல்லா என்ன சொல்றானா, நான் வந்து இந்த இடத்த பார்த்துக்கிற எலினாவை பத்தி பேசுறேன், நம்ம எப்ப இந்த ப்ராப்பர்ட்டியில கால் எடுத்து வச்சோமோ அப்பையிலேருந்து அவ நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கா, நம்ம இன்னும் அவங்களோட கண்களுக்கு டெமன் இனத்தோட அடிமைகளாக தான் தெரியுறோம், அவங்க இன்னும் நம்மளை முழுசாக நம்பலை அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. அதுக்கு ஜியாங் என்ன சொல்கிறானா, அப்போனா அவங்க ஏன் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் போட்டாங்க அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். அதுக்கு இசபெல்லா என்ன சொல்கிறானா, இது எல்லாமே ஓன் தப்பு தான், நீ தான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேப்டன் கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. அதுக்கு ஜியாங் என்ன சொல்கிறானா, ஓ அப்போ நம்ம உண்மையாலே கல்யாணம் பண்ண மாதிரி நடந்துக்கிறோமா அப்படின்றத டெஸ்ட் பண்ண தான் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஜியாங் கேட்குறான். அதுக்கு இசபெல்லா என்ன சொல்கிறானா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பொய் சொல்லின்னு தான் இருக்கும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கும் டெமான் இனத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. இப்போ இசபெல்லா வந்து என்னத்தையோ சென்ஸ் பண்ணுறா. இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, வெளியே யாரோ இருக்காங்க அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. கட் பண்ணா டோருக்கு அந்த பக்கம் எலினாவை தான் காமிக்கிறாங்க. அவள் டோராண்ட காது வச்சு இவங்க பேசுகிறத கேட்டுன்னு இருக்கா. ஸோ அப்படியே இந்த சாப்டரையும் முடிக்கிறாங்க. இந்த சாப்டரில் சோஃபி ஜியாங் மேலே கையெல்லாம் வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் என்ன சோஃபினே கூப்பிட்டு அப்படின்னு வேற சோஃபி ஜியாங் கிட்ட சொல்லியிருக்கான். சோஃபி ஜியாங்கோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி போகுதுன்னு தெரியல. அடுத்த சாப்டரில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அது வரைக்கும் பாய் கைஸ், பீஸ்.